அம்பு, அம்புஜம், எப்படி இருக்க? அடடே, வா 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 பங்கஜம். எங்க ஒரு வாரமா ஆளைய காணோம்? அதுவா, ஒரு வேலையா போயிருந்தேன் அம்புஜம். அத பத்தி அப்புறம் சொல்றேன். நான் இல்லாத இந்த ஒரு வாரத்துல நம்ம அபார்ட்மெண்ட்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடந்ததா? அத சொல்ல கேட்போம். அதான் நீ ஏன் இல்லையே, அப்புறம் எங்கேருந்து? என்னது, என்ன சொன்ன அம்பு? சரி சரி, அதெல்லாம் விடு. நீ நம்ம டிஎல்ஏ டிவியில வர புது சீரியல் புது வெள்ளம் புது உறவு பாக்குறியோ இல்லையோ? சீரியல் தானேம்மா, அதை எப்ப பார்த்தாலும் கதை புரிஞ்சுக்கலாம். திங்கக்கிழமை பார்த்தா கூட தெரிஞ்சிட போறது. அதுதான் இல்ல, இந்த மெகா சீரியல் காலத்துல ஆ, மிகச்சிறிய சீரியல் எடுத்து சாதனை பண்ணிருக்கா நம்ம டிஎல்ஏ டிவி. மிகச்சிறிய சீரியலா? அப்படின்னா? சொல்றேன் கேட்டுக்கோ. இது வெறும் ஒரு வாரம் மட்டும் வரக்கூடிய சீரியல். ஆ, அதோட கிளைமேக்ஸ் கூட இன்னைக்குதான். இத பத்தி தான் ஊரெல்லாம் பேசிட்டு இருக்கா. இது தெரியாதா உனக்கு? சீரியல் அதுவும் ஒரு வாரத்துல முடிக்கிறாளா? ஆச்சரியமா இருக்கே. சரி, நீ நேத்துக்கு வரைக்கும் பார்த்திருப்ப இல்லையா? அதோட கதைய சுருக்கமா சொல்லிடு. நான் இன்னைக்கு கேட்டுன்ட்டு அதோட கிளைமேக்ஸ் இன்னைக்கு பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, 4 பேர்கிட்ட போய் நாளைக்கு சொல்லிக்கலாமோ இல்லையோ? சரி சரி, சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லு. நம்ம திருச்சி முக்கொம்பு பக்கத்துல ஆ, ஒரு அழகான கிராமம். ஆ, அங்க நாம் இருவர் நமக்கொருவர்னு 2 நண்பர் குடும்பம் இருக்கா. சரி, அவளுக்கு ஆளுக்கு ஒரு பொன் குழந்தை. ஓகே, ஒருத்தி பேரு லதா, இன்னொருத்தி பேரு கீதா. சரி, இந்த 2 பொன் குழந்தைகளும் வளர்ந்து பெரியவளாரா. ஓகே, அப்ப பாரு, ஒரு நாள் இந்த 2 பொண்களையும் வீட்டுல தனியா இருக்க சொல்லிட்டு இந்த அப்பா அம்மா எல்லாம் பக்கத்து ஊருக்கு ஒரு கல்யாணத்துக்காக போறா. சரி. இந்த பொண்கள் வீட்டுல சும்மா இருக்கப்படாதோ, என்ன பண்ணித்துகள்? காவேரியில வந்த புது வெள்ளத்தை பாக்குறேன் போறதுகள். சுச்சோ, காவேரியில வெள்ளம் 2 பக்கமும் கரை புரண்டு ஓடுறது. ஐயோ, அதுலயும் இந்த கீதா பாரு, படு சுட்டி என்ன பண்ணிட்டு? தண்ணி கிட்ட போய் நிக்கிறேன்னு போறா. இந்த லதா அவளை காப்பாத்துறேன்னு போறா. சரி, அவளை காப்பாத்திடுறா. ஆனா பாவம் பாரு, அவ தண்ணியில விழுந்துடுறா. இந்த கீதா லதா தன்னாலதான் தண்ணிக்குள்ள விழுந்தான்னு பயந்து போய் ஓடி போயிடுறா. ஓஹோ, அந்த லதா இழுத்து இழுத்து மூச்சு விட்டுன்னு இருக்கா. ஐயோ, அந்த லதா பொண்ணு பழச்சிருந்தாளா இல்லையா? அதுதான் தெரியலையே. ஏன்? அதுக்குள்ளதான் தொடரும்னு போட்டானே. போச்சுடா. சரி, அந்த சீரியல் இன்னைக்கு வருமா? ஆமா, அதோ வரப்போற நேரம் தான். சரி, உங்க அத்தை இவ்வளவு பெரிய திரை இருக்கே, கொஞ்சம் ஆன் பண்ண, உங்க கூடயே சேர்ந்து பார்த்துட்டு போயிடுறேன். பாக்குறேன் பாக்குறேன், போடலாம். அக்கா அக்கா அம்மா அம்மா. பாப்பா, நீ யாருமா? அக்கா அக்கா அம்மா அம்மா. ஐயோ பாவம், இந்த பாப்பாவோட அம்மாவை காவேரி எடுத்துட்டா போல. எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். சரி, இந்த கீதா எங்க? பாப்பா, நீ என்னோட எங்க வீட்டுக்கு வரியா? வா, அக்கா கையை பிடிச்சிக்கோ. பாப்பா, நம்ம வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அப்புறம் நான் உனக்கு ஒரு அக்காவை அறிமுகப்படுத்தி வைப்பேனா? போலாமா? இங்க பாரு, அக்காவோட ட்ரெஸ் எல்லாம் எப்படி நனைஞ்சு போயிருக்குன்னு. வாமா, வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். வா பாப்பா, இதுதான் எங்க வீடு. நல்லா இருக்கா? சரி, நீ இங்கேயே இரு, அக்கா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுற, சரியா? பாப்பா பாப்பா, இந்தா பிஸ்கட். அம்மா அம்மா. பாப்பா, நீ நல்ல பாப்பால, அழக்கூடாது, சரியா? சரி வா, நம்ம கீதா அக்கா வீட்டுக்கு போலாம். வா கீதா, கீதா, கீதா. ஐயோ, இது என்ன? நம்ம லதாவா? ஆவியா வந்திருக்காளோ? அம்மா தாயே, நான் இங்க என்ன பண்ணுவேன்? பேசாம உள்ளே ஓடிட வேண்டியதுதான். என்னாச்சு இந்த கீதாக்கு? ஏன் என்ன பார்த்துட்டு இப்படி உள்ள ஓடுறா? பாப்பா
அக்காவுக்கு ரொம்ப பசிக்குது. நான் நினைக்கிறேன் உனக்கும் பசிக்கும்னு. வா, நம்ம வீட்டுக்கு போய் அம்மா சமைச்சு வச்சிருக்க சாப்பாடை சாப்பிட்டு வரலாம். எங்க அம்மா பண்ண சாம்பார் சாதம் சூப்பரா இருக்கும். இந்தா சாப்பிடு. அம்மா 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 வருவாங்கம்மா. இந்தா. அம்மா பாப்பா, நீ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குவியா? அதுக்குள்ள அம்மா வந்துடுவாங்களா? இந்தா பாப்பாக்கு வருவா. அம்மா வருவாங்க, அம்மா அம்மா வந்துருவாங்க. இந்தா பாப்பாக்கு வருவா. அம்மா அம்மா யார் நீங்க? பூட்டின வீட்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? பாப்பா, அக்கா கிட்ட வந்துருமா, அக்கா கிட்ட வந்துருமா. கவலைப்படாதேம்மா, நான் ஆர்த்தியோட அம்மா தான். ஆர்த்தியா? அது யாரு? நீ கொஞ்ச நேரம் முன்னாடி சாப்பாடு ஊட்டி தூங்க வைக்க பாத்தியே, அவ தான் ஆர்த்தி, என்னோட குட்டி தேவதை. இதோ இவ தான் ஆர்த்தி. ஓ, இந்த பாப்பா பேரா ஆர்த்தியா? அப்போ நீங்க, உங்களுக்கு என்னாச்சு? உன்னை அந்த காவேரி தாய் கூட்டின்னு போறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடிமா என்ன கூட்டிட்டு போயிட்டா. ஆர்த்தி தனியா நின்று அழுதுட்டு இருந்தா. நீயோ தண்ணியில தத்தளிச்சிட்டு இருந்த. உனக்கு உயிர் இருந்துச்சு. உன்னையாவது காப்பாத்தலாமேன்னு தோணுச்சு. அதுக்கு அந்த காவேரி தாயும் உதவினா. உன்னை காப்பாத்தி என் பொண்ணு பக்கத்திலேயே படுக்க வச்சு நீ கண் முழிக்கிற வரைக்கும் அங்க இருந்தேம்மா. அப்புறமா நான் கிளம்பிட்டேன். ஓ, என்னை காப்பாத்துனது நீங்களா? ரொம்ப நன்றி. அதுதான் இந்த பாப்பா. இல்ல இல்ல, ஆர்த்தி உங்களை அம்மா அம்மான்னு கைய காமிச்சாளா? சரி, நீங்க எங்க போனீங்க? எனக்கு அப்போதைக்கு விதிக்கப்பட்டிருந்த நேரம் முடிஞ்சிருச்சுமா, நான் கிளம்பிட்டேன். அப்படின்னா அப்படின்னா என்ன? எனக்கு இந்த உலகத்திலேருந்து வேற ஒரு உலகம் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. போறதுக்கு முன்னாடி என் பொண்ணை நல்லவங்க கிட்ட தான் சேர்த்துருக்கேன் நான் பார்த்துட்டு போக வந்தேம்மா. நீ அன்பா சாப்பாடு ஊட்டிட்டு பார்த்தேன், மனசு நிறைஞ்சிருச்சுமா. ஆர்த்திய பத்திரமா பார்த்துக்கோமா. இவ்வளவு நாள் அவளுக்கு அப்பா மாத்திரம்தான் இல்லாம இருந்தார். இனிமே நானும். நீங்க கவலைப்படாதீங்க. நான், எங்க அப்பா, எங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து ஆர்த்திய பத்திரமா பாத்துக்கிறோம். ஆர்த்தி கண்ணா, இதோ இனிமே உன்னோட உலகம் இந்த வீடு தான். இந்த அக்கா, அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சொல்றத கேட்டு சமத்தா நடந்துக்கணும் கண்ணா. உன்னை ஒரு நல்ல குடும்பத்துல சேர்த்த திருப்தியோட அம்மா போறேன்டா கண்ணா. ஆர்த்திகண்ணா, ஆர்த்திகண்ணா, வா 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 வா, அழக்கூடாது, சரியா? வா. அம்மா அப்பா மாமா அத்தை, நானும் லதாவும் காவேரி வெள்ளத்தை பார்க்க போனோம். அப்போ அப்போ வெள்ளத்துல விழப்பாத்த என்ன காப்பாத்து நினைச்ச வந்த லதாவ காவேரி இழுத்துட்டு போயிருச்சு. என்ன மன்னிச்சிருங்க மாமா, மன்னிச்சிருங்க அத்தை. இந்த மாதிரி தாமா கொஞ்சம் முன்னாடி லதா நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னா, இப்ப அவ வீட்டுல இருந்தே வராளே. அப்பா அம்மா, எனக்கு ஒண்ணும் ஆள, எனக்கு ஒண்ணும் ஆளப்பா. நான் உயிரோட தான் இருக்கேன். ஏய் லதா, காவேரி வெள்ளம் உன்னை அடிச்சுட்டு போனதை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். நீ ரொம்ப சாரிடி. கீதா, காவேரி வெள்ளம் அடிச்சுட்டு போனது என்னவோ உண்மைதான். ஆனா இந்த பொண்ணோட அம்மா என்னை காப்பாத்திட்டு அவங்க இறந்துட்டாங்க. அப்பா அம்மா, இந்த பாப்பாக்கு இனிமே நீங்க அப்பா அம்மாவா இருப்பீங்களா? அதுக்கு என்னடாமா, என் மகளை காப்பாத்தின மகராசி பெத்த மகளே. இனிமே உனக்கு நாங்க தான் அம்மா அப்பா எல்லாம். அம்மா அப்பாடி, போன எபிசோட் பார்த்துட்டு நான் கூட அந்த லதா பொண்ணு செத்து போயிடுவாளோன்னு பயந்துட்டே இருந்தேன். நீ சொன்னதை கேட்டு கூட நான் கூட அப்படிதான் நினைச்சுட்டேன். நான் அந்த புது வெள்ளத்துல வந்த புது உறவான ஆர்த்தி குழந்தைக்கு எவ்வளவு நல்ல குடும்பமே கிடைச்சிடுத்தோ இல்லையா? ஆமா ஆமா, அதுலயும் இந்த கடைசியில ஒரு வரி எழுதி காமிச்சா பாரு, ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆமா ஆமா, என்னது அது?
தாய் உயிர் நீத்தாலும் என்னமோ வந்தது இல்லையா? தாய் உயிர் நீத்தாலும் தாய்மை உயிர்த்திருக்கும். அது அந்த ஆர்த்தியோட அம்மா விஷயத்துல உண்மையா எடுத்து பார்த்துக்கோயேன். ஆமா அம்பு, நீ சொல்றது வாஸ்தவம் தான். எவ்வளவு நல்ல டச்சிங் ஸ்டோரி இல்லையா? இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சீரியல் எடுக்கப்படாதோ? நீ வேணா பாரு, இனிமே நம்ம டிஎல்ஏ டிவியோட அந்த மிகச்சிறிய சீரியல் தான் புது ட்ரெண்டாவே மாற போறது. என்ன நான் சொல்றது?